ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஒரு அற்புதமான வித்தியாசமான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா அச்சன் கோவில். இந்த அச்சன் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா தென்காசியிலேருந்து கேரளா போகக்கூடிய ரூட்டில் தான் அச்சன் கோவில் இருக்குது. இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா மலை பண்டாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பழங்குடி மக்கள் வெளியில் இருக்கக்கூடிய ஆள்களை பார்த்தாங்கன்னா பயந்து ஓடக்கூடிய மக்களாக இருக்காங்க. இந்த காட்டில் வித்தியாசமான பயம் ஏற்படுத்தக்கூடிய மரங்களும் மயக்கம் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ரம்மியமான அழகும் ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய பயங்கரமான வள விலங்குகளும் இந்த அச்சன் கோவில் போகக்கூடிய இந்த 21 கிலோமீட்டருக்கு உள்ள மட்டும் இல்லை, அதை தாண்டியும் இருக்குது. அதி பயங்கரமான இந்த காட்டுக்குள்ளே வாழக்கூடிய இந்த பழங்குடி மக்களுடைய ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பும் இது கூட சேர்ந்து இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பழங்குடி மக்களை பார்க்க போன எங்களுக்கு நாங்கள் பார்த்த அந்த பிரமிப்பான அந்த அழகையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகே மக்கள், இப்போ வீடியோவை ஆரம்பிச்சிடலாமா? பாருங்கள், எவ்வளோ ஒரு ரம்மியமாக அழகான இந்த மலை மேலே ஏறி தான் நம்ம அந்த அச்சன் கோவில் பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில ட்ரோன் காட்சிகளை பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க மக்களே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா தென்காசி மாவட்டத்திலேருந்து அச்சன் கோவில் போகக்கூடிய இந்த வழியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரூட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே 2 செக் போஸ்ட்டை தாண்டி நம்ம போவோம். தமிழ்நாடு செக் போஸ்ட்டு, கேரளா செக் போஸ்ட்டு 2 தாண்டி தான் இந்த ஊருக்கு போக முடியும். போக வழி பார்த்திங்கன்னா ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும். ஒரு வண்டி வந்துச்சுன்னு சொன்னால் அடுத்த வண்டி நின்று ரிவர்ஸ் எடுத்து இப்போ போகுது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது வழி கொடுத்து தான் போக முடியும். அதனால் ரொம்ப ஸ்பீட் இல்லாமல் அழகாக பொறுமையாக போங்க. ஏன்னா அழகாக பார்த்து ரசிக்கும்போது இந்த மாதிரியான வண்டி வர்றதை நம்ம சீக்கிரம் கவனிக்க மாட்டோம். கேர்ஃபுல்லாக இந்த பயணத்தை மேற்கொள்ளுங்க. இப்போ நம்ம போகக்கூடிய இந்த காட்டுக்குள்ளே எல்லா மிருகங்களும் இருக்குங்க, சிங்கத்தை தவிர. அப்படி இருக்கிற இந்த காட்டுக்குள்ளே வாழக்கூடிய ஒரு பழங்குடி மக்களை பார்க்க தான் நாங்கள் போனோம். ஆனால் போனால் எங்களுக்கு அதை விட வித்தியாசமான பல சுவாரஸ்யமான பல காட்சிகள்லாம் நாங்கள் பார்த்தோம். அதெல்லாமே ஆல்ரெடி முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிங்க. அந்த மக்களை பற்றி இந்த வீடியோ கிளிப்பிங்ஸில் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்ப்போம். மக்களே, இப்போ நம்ம தமிழ்நாடு கேரளா செக் போஸ்ட்டு தாண்டியாச்சு. செக் போஸ்ட்டு தாண்டறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு சீனரும் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார், செக் போஸ்ட்டை தாண்டினதுக்கப்புறம் தாங்க அழகு அப்படின்னு. அவர் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு கிளிப்பிங்ஸும் ரசித்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகே, சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெயிலும் அந்த காஞ்சு போன இடங்களையும் பார்த்து இந்த மாதிரியான இடத்த பார்க்குறக்கு மனசுக்கும் கண்ணுக்கும் அவ்வளோ ஆனந்தமாக குளிர்ச்சியாக இருக்கும். அதுக்காகவே இந்த ரோடுகளை உங்களுக்கு காட்டுறேன். யானை சாணம் கீழே பார்த்திங்கன்னா யானை சாணங்கள் இருக்குது, யானை லத்தி. அப்போ இதாக பாருங்கள், இதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் வந்துட்டு போயிருக்கு. ஆமாம், மண்ணெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிருக்கு. நிறைய செடிகள்லாம் உடைச்சிருக்கு பாருங்க. இந்தா யானைகள் மேலே ஏறின ரூட்டு தான். நல்ல ஒரு அருமையான ஒரு காட்டுக்குள்ளே நம்ம பயணம் தொடர்ந்துட்டுருக்கு. என்னென்ன விலங்குகளை பார்ப்போம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு தான் நம்ம இந்த பயணத்தை மேற்கொண்டுட்ருக்கோம். நம்ம மெயினாக இங்கே விலங்குகளையோ காடு ரசிக்கிறது கிடையாது. ஆனாலுமே அதை பார்த்து ரசித்து ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிற அளவுக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு காடாக இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டில் வர்றேன் அப்படிங்கிறனாலே என்னமோ தெரியல, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது இந்த ரூட்டுக்குள்ளே வர்றதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மெயினாக இந்த ரூட்டுக்குள்ளே போகிறதுக்கான என்ன காரணம் நோக்கம் அப்படிங்கிறது ஏற்கனவே வீடியோ முன்னாடி சொல்லியிருப்பேன். இருந்தாலும்
இந்த ஊர் இப்போ நம்ம போயிட்டுருக்கக்கூடிய இந்த காட்டுக்குள்ளே வாழக்கூடிய பழங்குடி மக்கள் பார்த்திங்கன்னா அது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபிள். அது என்ன ஏதுங்கிறது நம்ம வந்து அந்த மக்களை பார்த்து சந்திக்க முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸை வந்து நான் என்ன ஏதுங்கிற அதை சொல்ல வரேன். இந்த மக்கள் நம்ம சர்வசாதாரணமாக நம்ம காரில் போகிற டூரிஸ்ட் இந்த மாதிரி சிட்டி மக்களை பார்த்தாங்கன்னு சொன்னால் இந்த மக்கள் நின்று பேச மாட்டாங்க, ஓடிடுவாங்க. ஒரு பயமோ அல்லது வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து பயந்து போகிறாங்க. என்ன ஏதுங்கிறது நம்ம வந்து அந்த மக்களை போய் சந்தித்து பார்க்க முடிஞ்சால் பார்த்து வீடியோ போடுறேன். குழி 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 ஃபுல்லாக நல்லா குழி. நம்ம தான் போனோம். எப்படி போக முடியும்? வெயிட் பண்ணு, இரு, அவங்க இறங்குறாங்க, இரு. நம்ம மேடு ஏறாதுன்னு தெரிஞ்சு அவங்க இறக்குறாங்க. யானை கிராஸ் ஆகக்கூடிய போர்டுகள் வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் யானையில் நம்ம பார்த்துக்கல. ஓ, இதுவும் அந்த இவ்வளோ தான் ஆக்கியிருப்பாங்க. என்ன பிரிட்டிஷ்காரங்க தெரியல, ஆனால் இருக்கலாம். வழி ரூட்டா அந்த ரூட்டெல்லாம் அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. இருக்கலாம். மலை பிரதேசம் இந்த மாதிரி ரூட்டெல்லாம் அவங்க மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. அவங்களால வேறு யாரும் இப்போ கண்டிப்பாக தென்காசி சைடு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த குற்றாலத்தோடு அப்படியே முடிச்சுட்டு போயிடாமல் இந்த அச்சன் கோயில் ரூட்டை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையாகவும் சூப்பராகவும் இருக்குது. ஏன் அப்படிங்கிறது நீங்கள் வீடியோவை வந்து லைசன்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே நீங்களும் இங்கே வந்துட்டு போன ஒரு ஃபீல் வந்து மனசுக்குள்ளே வரலாம். ஆனால் என்ன தான் வீடியோவில் வந்து சொன்னாலுமே நம்ம நேரில் வந்தால் தாங்க அந்த ஃபீல் அனுபவிக்க முடியும். நல்ல சில்லுன்னு மழை வந்து சில்லுன்னு அருமையான ஒரு கிளைமேட்டில் பச்சை பசேல்னு இந்த செழிப்பாக இந்த மாதிரி இடங்களில் அதுவும் விலங்குகளை தேடி நம்மளுடைய ஒரு டார்கெட்டை நோக்கி இந்த பயணத்தை மேற்கொள்ளும்போது அந்த ட்ராவலான டென்ஷன் எல்லாமே வந்து நமக்கு வந்து மறந்து போயிடுது. பாருங்க, ரீசெண்டாக ஒரு மரம் ஒன்று விழுந்து அதை கட் பண்ணி போட்டு நல்ல பெரிய ஒரு மரம். இப்படி ஏறாமல் வேறு பக்கம் போகிற மாதிரி அப்படி தான் கேரளா ரூட்டு திருச்சூர் ரூட்டு போயிடும். அப்படியே ஒரு ரூட்டு திருப்பி ஒரு ரவுண்ட் அடிச்சு விட்டு அப்படி போகிற மாதிரி. என்னவென்று சொல்வதம்மா, அப்படி இருக்குது இந்த காடு. திடீர்னு பாருங்கள், இப்போ நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மேகமூட்டம், வெயில், மழை, நல்ல ஒரு சிறந்த ஒரு அனுபவம். இந்த ரூட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அனிமல்ஸை பார்க்கல அப்படிங்கிற வருத்தமோ, இந்த இயற்கையை, இந்த அழகு, இந்த எழில் சூழ்ந்த இந்த ரூட்டில் போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து இதுவே ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், எவ்வளோ எல்லா மரங்களும் இருக்குது, சந்தன மரத்தை தவிர அதுவும் இருக்கும். நாங்கள் உள்ளே வரும்போது மரங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரமும் ஒரு சில பயத்தை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி நல்ல ஹைட்டாகவும் அந்த வேர்கள்லாம் ரோட்டில் அப்படியே சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் தனியாக அப்படியே போகும்போது இருட்டாச்சுன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் பார்க்குறக்கு அனிமல்ஸ் இது வரைக்கும் பார்த்துட்டல, ஆனாலுமே அந்த ஒரு சில இடங்கள் நம்மளை வந்து ஒரு விதமான ஒரு பயத்தை ஏற்படுத்தி. இந்த மரத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு திகிலாக இருக்குது அந்த மரமெல்லாம் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ வந்து இங்கே ஏதோ ஒரு ஃபால்ஸ் இருக்குது போல் தெரியுதுங்க. அந்த ஃபால்ஸில் நிறைய பேர் குளிச்சுட்டு மேலே வந்துட்டுருக்காங்க. இப்போ அது கிட்ட வந்துட்டோம். என்ன ஃபால்ஸுங்கிறத பார்த்துருவோம். இது ஏதோ விசேஷம் நினைக்கிறேன். இங்கே வந்து இந்த இடத்த குளிக்க வர்றது தான் வந்து இவ்வளோ கூட்டமும் இவ்வளோ வண்டியும் நிற்கிது. நிறைய பேர் வந்திருக்காங்க குளிக்கிறதுக்கு. தென்காசியில் வந்து குற்றாலத்துக்கு அப்புறம் இந்த இடம் தான் நல்லா ஃபேமஸ் போல் தெரியுது. நிறைய வண்டிகள் வந்திருக்காங்க. ஆனால் எல்லாம் மேக்ஸிமம் தென்காசிக்காரங்க தான் இருக்காங்க. வாங்க பாருங்க, ஏதோ ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல, நல்லா இருக்குங்க இப்படி. ஆனால் உண்மையாகவே இந்த மாதிரிலாம் வண்டி ஓட்டிகிட்டு போகிறது தனி ஒரு ஃபீல் தான். பார்த்துக்கா வனவிலங்கு ஒன்றுமே அதான் ஒன்றுமே பார்க்கலன்னு இல்லை, பார்த்துக்கோ. நிறைய மரங்கள் அப்படியே வேரோடு சரிஞ்சு எல்லாம் வெட்டி போட்டிருக்காங்க.
ஓகே மக்கள், எப்படி அழகாக ரசிச்சுட்டு போகும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சில கூடாரம் மாதிரி இந்த மாதிரி வீடுகள் தெரியும். இதுதான் இந்த பழங்குடி மக்கள் வாழக்கூடிய வீடு. டக்குன்னெலாம் வந்து ரோட்டோரமாக வந்து நீங்கள் சாதாரணமாக பார்க்க முடியும். நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடுகள்லாம் தெரியும். அதுவும் எப்படி வீடு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தார் பாய்களை போட்டு தான் இந்த வீடுகள் அமைச்சிருப்பாங்க. இவங்க வந்து யாருன்னா மலை பண்டாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளா வாழக்கூடிய ட்ரைபல் மக்கள். இவங்க இடுக்கி மாவட்டத்தில் அதிகமாக இருக்காங்க. அதுவும் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் இந்த மக்களுக்கு நம்ம உதவியெல்லாம் செஞ்சுருப்போம். இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய உணவு உடை எல்லாத்தையும் அப்பப்போ பயன்படுத்தி விட்டுருவாங்களே தவிர கண்டினியூவாக அந்த உடையை துவைச்சி போடுறது அப்படிங்கிற பழக்கம் இவங்கள்ட்ட இருக்காது. அதே மாதிரி இவங்க ஒரே இடத்துல வந்து நிரந்தரமாக வாழ மாட்டாங்க. இவங்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கக்கூடிய இடங்கள், தண்ணி, உணவு கிடைக்கக்கூடிய இடங்கள்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் இடத்த மாற்றிடுவாங்க. கண்டினியூவாக ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்கன்னு தான் இந்த மக்களுடைய ஒரு வினோதமான ஒரு பழக்கம். ஏன்னா எவ்வளவோ பழங்குடி மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றிட்டாங்க. ஆனால் இந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் இன்னும் மாறாமல் இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஆடையே இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ரிப்போர்ட்டு. அதெல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்காரர் நமக்கு வந்து அதை பற்றியான தகவல் முழுசாக சொல்லியிருப்பார். வீடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ரொம்ப சிதறமடைஞ்ச வீடுகளாகவும் அப்பப்போ தூக்கி கொண்டு போய் வேறு இடங்களில் செட் பண்ணக்கூடிய வீடுகளாக தான் இந்த வீடுகள்லாம் அமைச்சிருப்பாங்க. இவங்களோட வீடை பார்த்துட்டு எங்கடா யாரையுமே காணோன்னு கீழே வந்து பார்த்தா ஒரு 4 பசங்க நின்றுருந்தாங்க. எங்களை பார்த்தோன்னே அவங்களுடைய ரியாக்ஷன் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அப்படியே பயந்துட்டு ஓட தான் செய்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு வெளி உலகம் அப்படின்னா என்னென்னு சரியாக தெரியாத அளவுக்கு தான் இருக்குது. இவங்களுடைய ஆடைகள்லாம் பார்த்திங்கன்னா இவங்க வாங்குறத விட இந்த மாதிரி டூரிஸ்ட்டுகள் தான் யாராவது கொடுத்தா தான் உண்டு. அந்த மாதிரி அந்த மக்களுடைய நிலைமை இருக்குது. இவ்வளோதாங்க. இதுக்கு மேலே எங்களால் அந்த வீடியோ கவர் பண்ண முடியல. அந்த பசங்க வந்து பயந்துட்டு இருக்கிறனால நம்ம அவங்க வீடியோ எடுத்து பேச முடியல. பெரியவங்க யாரும் அவங்க இல்லை. எல்லா காடுகளுக்குள்ளே உணவை சேகரிக்கிறதுக்காக போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த ஊரினுடைய அழகை, அதாவது இந்த காட்டினுடைய அழகை நம்ம பார்த்து ரசிப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய இந்த ஆறுக்கு அந்த சைடு நிறைய இந்த பழங்குடி மக்கள், அதாவது இந்த பழங்குடி மக்களுடைய பேர் மலை பண்டாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பழங்குடி மக்கள் இங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஆப்போசிட்டு. ஆனால் அந்த தண்ணிகள் அதிகமாச்சுன்னா காலி பண்ணி போயிடுவாங்க. மழை அதிகமாக வந்துச்சுன்னா காலி பண்ணி போயிடுவாங்க. அதே மாதிரி யானைகளுடைய தொல்லை ஏதாவது இருக்குது, வீடை உடச்சிருச்சுன்னா அங்கேருந்து காலி பண்ணிடுவாங்க. இப்படி ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க, மாறி மாறி போவாங்க. நாங்கள் போனப்போ இந்த ஒரு பழங்குடி மக்களை தான் பார்க்க முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நான் பார்த்த காட்சிகள் ஒவ்வொன்றும் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை சொல்லுவாங்க. இல்லை அந்த மாதிரி சொர்க்கம்னு சொல்லுவாங்க. ஆனால் சொர்க்கம்னு ஒன்று இருந்தால் அது இப்படித்தான் இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய இந்த அழகை வந்து நான் எதையுமே சொல்லாமல் ஒரு அழகான பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை படிக்கிறதுக்காக நான் காத்துட்ருக்கேன். மழை சாரல் விழுந்துருச்சு. லைட்டாக சின்ன டாட்டாக தான் இருக்குது. நல்ல மழை பெஞ்சுன்னா நம்ம பயணம் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து
நம்ம வீட்டை நோக்கி தான் வந்து பயணத்தை தொடர்ந்துட்டுருக்கோம். போகிற வழியில் ஒரு அற்புதமான ஒரு காட்சியை பார்த்தேன். அதுதான் உங்களுக்கு வந்து ட்ரோன் ஷாட் வீடியோவாக வந்து வச்சுருப்பேன். இந்த ரூட்டு என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு ரூட்டாக வந்து இடம் பிடிச்சிருச்சு. அது இந்த கிளைமேட்டுக்கு நான் வந்தனாலே என்னன்னு தெரியல. எதர்ச்சியாக தான் நாங்கள் வந்து பாபநாசம் போயிட்டு அந்த காணி பழங்குடி மக்களை பார்த்துட்டு வரும்போது தான் இந்த ஊரை வந்து நம்ம வந்து சரி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு நம்மளுடைய நண்பர் மூலமாக தான் இந்த பகுதிக்கு வந்தோம். வரும்போது பார்த்திங்கன்னா என்னுடைய ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ட்ராவல் பண்ண மாதிரியான ஒரு எல்லாமே இதில் கிடச்சிட்டு பாருங்கள். மழையும் வந்தாச்சு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி மலை சாரல் அடமலை கிடையாது. ஆனாலுமே அந்த மலையில் வண்டி ஓட்டுறது வந்து ரொம்ப ஒரு தனி ஒரு ஃபீலு. அந்த ஃபீலை ரசிச்சுக்கிட்டு நான் இந்த பயணத்தை மேற்கொண்டுருக்கேன். நீங்களும் இந்த வீடியோ முழுசாக ரசித்து பார்ப்பீங்க அப்படின்னு நம்பி தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரொம்ப வந்து ஒரு க்ரீனரிஸாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மனசு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வீடியோவோட எண்டு வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வந்து கமெண்ட்டையும் லைக்கையும் தட்டி விட்ருங்க. நன்றி. நான் நினைக்கிறேன் இந்த ஊரே இப்படி தான் போல தெரியுது. அடிக்கடி மழை வர்றது, இந்த கிளைமேட்டே இப்படி தான் இருக்கும் போல தெரியுது. அதனால தான் ரொம்ப செழிப்பாக இருக்குங்க. ஒவ்வொரு மரத்துக்கு அடியிலேயும் கேப்பே கிடையாது. மண் அந்த மாதிரி எந்த மாதிரி கேப் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செழிப்பாக மரங்கள் செடிகள்லாம் வளர்ந்து கிடக்கு. செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணி நம்ம விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் செக் போஸ்ட் இல்லை போல தெரியுது. ஆனாலுமே இன்னும் வந்து இந்த ஃபாரஸ்ட்டு முடியல. யானைகள் நடமாடும் பகுதி அப்படின்ட்டு போட்டு இன்னும் ஃபாரஸ்ட் முடியாமல் தான் இருக்குது. இன்ன வரைக்கும் யானையும் பார்க்குறேன், பூனையும் பார்க்குறேன். ஏதாவது பார்த்தா அப்படியே வீட்டில் ஜாயின் பண்ணி விடுறேன். ஓகே மக்களே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற கருத்தை மறக்காமல் தெரிவிச்சுட்டு போயிருங்க. அப்புறம் ஒரு லைக் அங்கே பக்கத்தில் லைக் பட்டுட்டு பற்றி அதையும் தட்டி விட்ருங்க. நிறைய பேர் வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது நம்மளுடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் மிகப்பெரிய ஒரு அடிக்கலாக இருக்கும். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வித்தியாசமான கிராமத்தை தேடி நம்ம பயணம் தொடர போகுது. உங்களுக்கும் ஏதாவது வித்தியாசமான கிராமங்கள், வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் கொண்ட கிராமங்கள் எங்கே இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம கூடிய விரைவில் அது வீடியோவாக மேக் பண்ணி போட தயாராக இருக்கேன். நன்றி. பை பாய்.